மணி வேற ஆகிக்கிட்டே இருக்கு. இவர் வேற நகையை அடகு வச்சு காசு வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா வித்தாவது காசு வாங்கிட்டு வரேன்னு போன மனுஷனா இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. என்ன இது, இந்த பையன் இம்பிட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். துணி எடுக்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வேற வந்துடுவாங்க. வந்துட்டா இன்னும் ஆள் வரலையா நினச்சி எதுவும் தப்பாக நினச்சிக்குவாங்களே. மருமவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. மருமவளே. அத்தை சொல்லுங்க அத்தை. என்னம்மா, துணி எடுக்க போகணும்னு நம்ம பையனை வைக்க சொன்னா நம்ம கிளம்பி உட்காந்துருக்கோம். இந்த பையன் எங்கே இன்ன வரைக்கும் ஆளை காணோம்? அத்தை அந்த வந்துருவாரு அத்தை, இந்த அப்போ வந்துருவாரு. என்னம்மா நீ வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். எங்க போயிருக்கான்? காசு ஏற்பாடு பண்ணதான் அத்தை. ஷோ, என்னம்மா நீங்க எதுவும் முன்னையே ஏற்பாடு பண்ணி வைக்கிறது இல்லை, அந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டில் வேற அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. போவோம் அத்தை, போவோம். குமரிய வீட்டில் ரெடின்னா இந்த எல்லா வாண்டுங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டா. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எங்கேயும் போக முடியாது, வைக்க முடியாது, இப்போயே சுத்தினா தான் உண்டுன்னு சரி சுத்தட்டோன்னு அனுப்பி வச்சாச்சு. இனி எல்லாம் கிளம்பி உட்காந்துருக்குற, இன்னும் ஆளையும் காணந்த பயல. வந்துருவாரு அத்தை, நீங்கள் உள்ளே போங்க, அவர் வந்தோடனே நான் கூப்பிட்றேன். சரி, வந்தோடனே கூப்பிடு. சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சரியா போச்சு. எதையும் நம்ம முன்னெடுத்து பண்ணணும், வைக்கணும். நம்ம பாட்டுக்கு இவங்க பண்ணுவாங்கன்னு இவங்க கிட்ட ஒப்படைச்சா இப்படித்தான். எல்லா சொந்தமும் நம்ம வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் யாருக்குமே நம்ம வேண்டான்னு நல்லா தெரியுதுடா அவனே. குடும்பத்தில் ஒருத்தர் பண்ணுற தப்பு எல்லாத்தையும் பாதிக்குதில்ல. இங்கே பாரு, நீ எல்லாம் உங்கள் அப்பாயி மாதிரி வந்துடவே கூடாது, சரியா? உங்கள் அப்பா எவ்வளோ தங்கமான மனுஷன், அந்த மாதிரி குணத்தில் தான் வரணும். உங்கள் அப்பாயி குணத்தில் மாதிரி எதுவும் வந்தேன்னு வையே, பெருசாக வந்தோன்னு உன்னை அடித்து தொலைச்சி கட்டிப்பிடுவேன். அவங்க காலத்துக்கு தான் எந்த சொந்தமுமே இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க. சரி, நம்ம காலத்துக்காவது நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லா சொந்தத்தையும் தேடி வச்சுட்டு போகணுன்னு பார்த்தா அதுவும் நடக்கவே நடக்காது போல். ஏதோ கடைக்கு போகிறேன். நீங்கள்? தலைவலியாக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் தைலம் வாங்கி தலைக்கு தேய்ப்போன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். ஏன் திடீர்னு தலைவலி? இதுக்கு தான் சொல்கிறது, தேங்காய் எண்ணெயை தலைக்கு வைங்கன்னு. எங்கே கேட்குறீங்க? வைக்கிற பழக்கமே இல்லை. உச்சி வெயில், அதுவும் இல்லாமல் வெயில் காலம் வேற, மண்டைக்கு எண்ணெய் வைக்கலன்னா அப்புறம் எப்படி? ஆமாம், தலைவலின்னு சொன்னால் போதும், உடனே தலைக்கு என்ன வைக்கல, அது வைக்கல, இது வைக்கலன்றுவேன். என்ன வைக்கிறதுக்கு என்னன்னு உங்களுக்குன்றேன். ஆஃபீஸ் போனால் எல்லா பொண்ணுங்களும் பார்த்து சைட் அடிக்கணும்னு என்ன வைக்காமல் போகிறீங்களோ? அடிப்பாவத்து, அடியே சின்ன பொண்ணு, நீயே உன் மனசை தொட்டு சொல்லு. இந்த ஆளை, இந்த மாதிரி பொக்கவாய் ஆளை உன்னை தவிர வேற எவனும் கட்டிக்க மாட்டான்டி. நீ மட்டும்தாண்டி கட்டி இருக்க, ஏன்டி இப்படி? இங்கே வீட்டில் எலியா இருக்கவங்க வெளியே புலி மாதிரி இருப்பாங்களாமா, அதுவும் எனக்கு தெரியாதா என்ன? இங்கே என்கிட்ட ஒரு நடிப்பு போடுவீங்க, எம்மா சின்ன பொண்ணு இப்படி அப்படின்னு. அன்னைக்கு ஒரு சண்டைன்னு அமுதாணி வீட்டில் அவங்க வீட்டுக்கார பொழந்து கட்டினால தானே நீங்கள்? அடியே, அது வேற டிபார்ட்மெண்ட்டுடி, இது வேற டிபார்ட்மெண்ட்டு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளுக்குள்ள தானே இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு நேரம் போல என்னைய வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, எனக்கு தலையெழுத்து பாருங்க உங்ககிட்ட வம்பிழுக்கணும்னு. ஏற்கனவே ஒத்த தலைவலியில இருந்தேன், இப்ப இரட்டை தலைவலி ஆக்கி விட்டப்போ. ஆமா, எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தலைவலி தானே வரும். ஆபீஸ்ல அழகழகா பொண்ணுங்க இருக்கும், அதுங்களை பார்த்தோன்னே எல்லா தலைவலியும் போயிடும். ரைட்ரா, இன்னைக்கு ஒரு முடிவோட இருக்கா. இங்கே இவங்க கிட்ட சிக்கனா சின்ன பின்ன ஆயிடுவோம், அப்படியே கிளம்பி ஓடிட வேண்டிதான். போங்க, யார் உங்களை எதிர்பார்த்தா? என்ன சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு? முகமெல்லாம் வாட்டமா இருக்கு. யோ, ஐஸ் வைக்காதையா, போயா. யாரு, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ வாட்டமா இருக்கு, என்னமாச்சு? ஒன்றும் இல்லை. யாரு, எதுனாலும் சொல்லு, என்கிட்ட நீ சொல்லாம வேற யாரு சொல்லுவ, சொல்லு. இல்லை, நம்ம உமாவுக்கு மாப்பிள்ளை இன்னைக்கு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, வந்தாங்க, அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கல்யாணப்பட்டு எடுக்க போகிறாங்களாமா, அதனால எல்லாரும் போகிறாங்க. ஓஹோ, அதுக்கு நீயும் போகணும், அதுக்கு தானே இம்புட்டு அடி போட்டுக்கிட்டு இருக்க என்னைய. அப்படின்னா என்ன, போயிட்டு வா. அவங்க வீட்டில் உள்ளவங்க மட்டும் போகிறாங்க. உனக்கு போகணும்னு ஆசையா இருந்தா சொல்லு, கூட்டிட்டு போய் விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரு, என்னம்மா? இல்லை,
அக்கா இருந்துட்டு சொன்னாங்க நாங்கள் எல்லாம் பட்டெடுக்க போகிறோன்னு. என்னைய ஒரு வார்த்தை கூட வா சின்ன பொண்ணுன்னு கூப்பிடவே இல்லைங்க. மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு. கூப்பிட்ருந்தாங்கன்னா முன்னால் ஓடி இருப்பேன். என்னை கூப்பிடவே இல்லைன்னு தான் சங்கட்டமாக இருக்குது. கூப்பிட்டா இங்கே அத்தை எதுவும் சொல்லுவாங்க, நீ எதுவும் வாங்கி கொடுத்துட்ட வச்சுட்டோன்னு சொல்லுவாங்கன்னு பயந்துக்கிட்டு கூப்பிடல. அவங்களோட நிலைமையே நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்கக்கிட்டேயும் காசு இருக்காதுல்ல. வண்டியில் போகிறாங்களா இல்லை பைக்கா? வண்டியெல்லாம் பிடிக்கலங்க, காசு இல்லைன்னு. வீட்டில் மாமாவோட வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களே அந்த வண்டியில் தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கூப்பிடுவாங்க? நிலைமை நீயே புரிஞ்சுக்கணும்ல. அண்ணன் ஒரு ஆள் வேலை, குடும்பமே அண்ணனோட வருமானத்தில் தான் ஓடுது. இதில் அது இதுன்னு நம்ம போனோம்னா வண்டி எடுத்தோம்னா 3000 4000 செலவாகும். அப்படி இது யோசிச்சிருப்பாரோ என்னவோ. இதுக்கு கூப்பிடலன்னா என்ன, அடுத்த நிச்சயம் அது இதுன்னு எவ்வளவோ சடங்கு இருக்கு. அப்போ போய்க்குவோம். சரி. எடுபட்ட பயல, என்னடா வெளியே உட்காந்துக்கிட்டு என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பாக்குறவங்க சிரிச்சு கால் துப்ப மாட்டாங்க. எம்மா எதுக்கு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? என்னடா வீட்டுக்குள்ளத்தான் பொண்டாட்டி முந்தானியே புடிச்சுக்கிட்டு இருக்கனே, வெளியே வந்து இப்படி நின்னீங்கன்னா பாக்குறவங்க உன்னைய பொண்டாட்டி தாசன்னு சொல்ல மாட்டாங்க. என் பொண்டாட்டிக்கு தானே என்ன தாசன்றாங்க, வேற யாருக்கா சொல்றாங்க? ஏமா வீட்டுக்குள்ள அசிங்கப்படுத்திக்கிட்டு வெளியும் போய் அசிங்கப்படுத்துங்க. ஆமா ஆமா, நாங்க தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. அந்த 50,000 மொத்தமா வலிச்சு கொடுத்துட்ட. ஏன் அந்த அசிங்கம் உனக்கு பெருசா இல்ல? பொண்டாட்டிக்கிட்ட உட்காந்து பேசுறது ஒரு தப்பா? இப்ப அதுக்கு அத முடிஞ்சு போன விஷயத்த பேசுற. அட நானே மறந்துட்டேன், நீயே ஞாபகப்படுத்திட்ட பாரு. போய் உங்ககிட்ட இருக்குல்ல கொத்து சாவி, அதை எடுத்துட்டு வா. ஏன்னா வர்றவனுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறதெல்லாம் சுருட்டி கொடுத்துட்டேன்னா அப்புறம் ஏன்னு இல்ல, அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு வீடு வீடா போக வேண்டித்தான். ஊக்கம் அக்கும் போட்டதெல்லாம் போதும். போய் கொத்துச்சாவி எடுத்துட்டு வா. இனி வாங்கிட்டெல்லாம் ஒன்னும் இருக்க வேணாம். இங்க பாரு, அது என் புருஷன் காலத்துல இருந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால தர முடியாது. உன் புருஷன் காலத்துல இருந்து நீ வச்சிருந்தமா, அப்போ உன் புருஷனே 10 ரூபா காசு வைக்கல. ஆனா இப்போ அர்ஜென்ட் தேவைக்கெல்லாம் அதுலதான் வைக்கிறதா இருக்கு. நீ பாட்டுக்கு எதையாவது தானம் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. போ. ஓஹோ, எல்லாம் உன் பொண்டாட்டியோடதா? கொத்துச்சாவிய வாங்கி என்கிட்ட கொடுங்க, இடுப்புல சொருவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலோ? அத்தை சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுக்காதீங்க சரிங்களா? நான் பாட்டுக்கு தான் இருக்கேன். தெரியுமுடி, தெரியும். உன்னை பத்தியும் தெரியும், இவனை பத்தியும் தெரியும். நல்ல சொக்குபடி போட்டு மயக்கி தானே வச்சிருக்கேன் பையனை. மா சொல்றத செய்ய, போய் சாவி எடுத்துட்டு வா. நான் தர மாட்டேன், நான் தரவே மாட்டேன். ஆபீஸ்க்கு மணி ஆயிடுச்சு. ஆபீஸ் போயிட்டு வந்து அந்த கொத்துச்சாவியை பிடுங்கி எங்க வைக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். எவரு சாயங்காலம் வரும்போது எனக்கு கொத்துச்சாவி என்கிட்ட கொடுத்தாகணும். அதை விட்டுவிட்டு என்கிட்ட ஒளிய கிளிய வச்சேன்னு வையி, அப்புறம் நான் உன்னைய ஒளிய வைக்க வேண்டிய நேரம் வந்துடும். சரியா? ஏப்பா அப்படியே இங்கே நிறுத்திரியா? சரிங்கப்பா. பொண்ணு வீட்டுல எங்க இருக்காங்கன்னு தெரியலையேப்பா. அவங்க அப்பயே கிளம்பிடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கேதான் பக்கத்துல எதுவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கி போன் எதுவும் பண்ணி பாப்போமா? ஏங்க நல்லா இருக்கீங்களா? யாரு? இவரா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. என்னங்க எனக்கு தெரியலையா உங்களுக்கு? யாரையோ பாக்குற, யாரையோ பேசுற மாதிரி பேசுறீங்க. அப்படி ஒன்றும் இல்லைங்க. உங்களை மறக்க முடியுமா? வாங்க டீ சாப்பிடலாம். இல்லைங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னைக்கு கல்யாணத்துக்காக பட்டு எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதான். கல்யாணப்பட்டா? சரிங்க. எல்லாரும் வந்திருக்காங்களா? நாங்க இப்பதான் வந்தோம். இனிதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எங்க இருக்காங்க என்ன எதுன்னு. யாருப்பா அவரு? அன்னைக்கு வண்டி கொஞ்சம் சவதியில மாட்டிருச்சுப்பா. அப்ப இவருதான் வண்டியெல்லாம் தள்ளி கொஞ்சம் காப்பாத்தினாரு. அதான். தம்பி வாங்கப்பா வாங்க, டீ காப்பி எதுவும் சாப்பிட்டு வருவோம். ஐயோ வேண்டாங்க, நான் தான் பெட்ரோல் டீசல்லாம் முடியுது அப்படி இப்படின்னு வேற பொருளையை கிளப்பி விட்டாங்களா, அதான் சரி பங்க் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இங்க ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக கிளம்புறீங்க, இதுல எதுக்கு அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு? நீங்க போங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாருங்க அதெல்லாம் நீங்க அப்படி சொல்லவே கூடாது. வாங்குங்க. இருக்கட்டுங்க, முக்கியமான விஷயத்துக்கு போறீங்க. நல்ல காரியத்துக்கு போகும்போது 3 ஒத்தப்படையில போகணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சொந்தம் வந்தன்னு பெருசா யாரும் இல்லை. நானும் இவனும் தான். நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா 3 பேர் போன மாதிரி இருக்கும்.
வாங்க தம்பி நீங்களும். ஐயோ அது சரிப்பட்டு வராதுங்க. நான் எனக்கு வேலை இருக்கு. ஏங்க அன்னைக்கு உதவியெல்லாம் செஞ்சீங்க, உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. வாங்குங்க நீங்களும். அது தம்பி நீங்க மறுக்க கூடாது, எங்க கூட வந்தே ஆகணும். இவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? யாரு நம்ம நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் நடக்குமா சொல்லு பாப்போம். கடை திறக்க வேணாமா? ஏதோ 10 மணிக்கு தான் கடை திறப்பாங்க போல இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி போய் நகை அடகு வச்சு வித்து இருந்தா தானே தெரியும். ஏண்டா எங்க போனாலும் நேரமா வர்றதில்ல. அங்கங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு முக்கியமான சோழிக்கு போகணும்னா முன்னையே கிளம்பி போறது இல்லையா? சம்மந்தி வீட்டுல வேற போன் அடிச்சுட்டாங்க. ஏதோ தவங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்களாமா. நம்மள ஆளை காணோம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்துட்டேல. ஏன் ஒரு விஷயத்துக்கு போனா முன்னையே போறது இல்லையா? முன்ன போலாம். கையில காசு வேணாமா? அவங்க துணி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு காசு கொடுக்க வேணாமா நம்ம? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? கத்தாதீங்க. நான் என்ன கையில காசை வச்சுக்கிட்டா வந்துட்டு இது வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? திருதப்புன்னு நேற்று ராத்திரி சொன்னீங்க. முன்னையே சாயங்காலமே சொல்லி இருந்தா கூட ஏதாவது நான் என்கிட்ட போய் புரட்டி இருப்பேன். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம உடனே பண்ணுனா நான் என்ன பண்ண முடியும்? காசை புரட்டிட்டு வர வேணாமா? இதாங்க 1.5 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. 1.5 லட்சமா? என்னடா யார்கிட்ட போய் வாங்கின? அத்தை அதான் வந்துருச்சுல, இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு? விடுங்க, நம்ம மணி ஆயி போச்சு, கிளம்புவோம். இல்லம்மா, யார்கிட்டடா வாங்கின? ஏற்கனவே அங்கிட்ட இங்கிட்ட ஊரை சுத்தியும் கடன் வாங்கி வச்சிருக்கோம். இதுல இது வேறையாடா? இது கடன்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் மருமவ கழுத்துல போட்டுருக்க ஒரு பவுன் செயினை போய் வித்துட்டு காசை கொண்டு வந்திருக்கேன். எம்மாடி மருமவளே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஐயோ அத்தை, இதுல என்னத்த இருக்கு? எம்மாடி ஒரு தடவை எங்க கிட்ட கேக்குறது இல்லையா? என்னம்மா அதான் காசு கொண்டு வந்தாச்சுல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. அதான் மணியாச்சுன்னு கத்திக்கிட்டு கிடந்தீங்க. அதுக்குன்னு இல்லடா, அவன் நல்ல நாள் பெரிய நாள் எங்கிட்டும் போனா வந்தா போட்டுக்கிட்டு போறதே அந்த ஒரு செயின் தான். மற்ற நகையும் வித்தாச்சு. அந்த ஒன்னையும் கொண்டு போய் இப்படி வித்துட்டோம்னா எப்பட்றா? அதுவும் தங்க விற்கிற விலைக்கு இப்பெல்லாம் எதுவுமே வாங்க முடியாத சூழ்நிலை. இந்த என் கழுத்துல கிடக்குது, இதை கொண்டு போய் அடக வச்சிருக்கலாம், இல்ல வித்தா தள்ளி இருக்கலாம். புள்ள கழுத்துல உள்ளத போய் இதுல என்னத்த இருக்குது? எல்லாருமே வயசானவங்க எல்லாம் கழுத்துல காதலன்னு தங்கமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் கவரிங்க போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்னடா இது பெத்த தாய் கழுத்துல உள்ளது எல்லாத்தையுமே வித்துட்டான் போல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் என்னோடதை கொடுத்தேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சம்பாரிச்சு வாங்கிக்கிறது. அதுக்குன்னு அத்தை இப்போதைக்கு நமக்கு நம்ம உமாவோட வாழ்க்கை தான் அத்தை முக்கியம். நகை போனா போயிட்டு போகுது. இப்ப இல்லைன்னா ஒரு காலத்துல நம்ம வாங்க மாட்டோன்னா யானைக்கு ஒரு காலம் வர மாதிரி பூனைக்கு ஒரு காலம் வராமைய போயிட போகுது. பாத்துக்கல அத்தை. அம்மா இவ்வளவுதாம்மா பணமே இருக்கு கல்யாணத்துக்கு. இதை வச்சுதான் மற்ற செலவெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. சரிடா, கஷ்டம் என்னன்னு தெரியாதா எனக்கு? நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க கிளம்புங்க. டேய் தம்பி, நான் வரலடா. நீங்க வரலையா? என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்குன்னு இல்லம்மா, நானே புருஷனை இழந்தவ. நான் ஏற்கனவே அவளோட வாழ்க்கையில கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணியே அவள் வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. இவளுக்கும் நானே முன்ன நின்று பண்ணி அதுக்கப்புறம் இவ வாழ்க்கையும் ஏதோ ஒன்றுனா என்ன பண்ணுறது? அதனால நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, போயிட்டு வாங்க. அத்தை எந்த காலத்துல இருக்கீங்க? பெத்த பிள்ளைக்கு பெத்தவங்களை விட வேற யார் நல்லது நினைச்சிட போறா? மடி அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்கல்லம்மா. இந்த அவளும் இருக்கால, அவளையும் கூட்டிட்டு போங்க. மா இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன், வண்டிக்கு எதுவும் சொல்லட்டுமான்னு. வேண்டாம்னு சொல்லிவிட்டு. காசு இல்லல்லடா, இருந்தா என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ண போறோம்? என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க, சரியா? அவளையும் கூட்டிட்டு போங்க. சம்மந்தி வீட்டில் கேட்க மாட்டாங்களா என்னது உங்க அத்தை வரலையான்னு? டேய் சொன்னா புரிஞ்சுக்கங்கடா. அவ வேற மூளையிலே பொசுக்குன்னு உட்காந்துருக்கா. நம்மளை யாரும் எதுலையும் கூப்பிட்றதில்ல வைக்கிறதில்லன்னு நினச்சிக்குவாள்ல. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 3 பேர் போயிட்டு வாங்க, சரியா? சிக்கனமாக செலவு பண்ணுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ துணிமணி எடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல துணியா என்னன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வாங்க, சரியா? அத்தை என்னதான் இருந்தாலும் நீங்க வர்ற மாதிரி வராதுல்ல அத்தை. இந்த ஒரு அம்மாவா பிள்ளைக்கு துணி எடுக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சுன்னு தவிர கையில் காசு பணத்தை யோசிக்கவே இல்லை. இந்த உன் கழுத்தில் கிடக்கிற செயினை உடனே போய் விற்று கொண்டு வந்து காசை வச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, இதை விட வேற யாருமே என் பிள்ளைக்கு நல்லது நினச்சிட போறா? அவளுக்கு அப்பா இல்லையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க. அது போதும் எனக்கு. நீங்கள் பார்த்துப்பீங்க. அவளை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க. அமுதா அண்ணே சொல்லுண்ணே. இந்த உமாவுக்கு துணி எடுக்க போகணும்ல, கிளம்பு போயிட்டு வந்துடலாம். அண்ணே நான் எதுக்குண்ணே, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. இங்கே பாரு, ஆளுக்கு நான் எங்க நீ எங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம போய் கிளம்புங்க. அங்கே மாப்பிள்ளை வீட்டில் வேற எல்லாம் தோரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்களாமா. அப்புறம் வேற கத்த போகிறாங்க, எதுவும் நினச்சிக்க போகிறாங்க. என்னடா இது பொண்ணு வீட்டில் இம்பிட்டு லேட்டு பண்ணுறாங்கன்னு. வா வா.
ஆ சரிண்ணே. செருப்பு போட்டு போறது இல்லையா? செருப்பு காலையில் தான் பிஞ்சு போச்சு. இந்த ராணி, என் செருப்பு அங்கிட்டு கிடக்குது, எடுத்து போட்டு போயிட்டு வாங்க வேகமா. அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, போய் அத்தை செருப்பை போட்டு ஓடியா. ஏண்டா, அவளுக்கு ஒரு செருப்பு ஒன்று வாங்கி கொடுங்க. அப்புறம் கல்யாண பிள்ளைக்கும் செருப்பு வாங்கணும், அதையும் ஒன்று பார்த்து வாங்கிட்டு வாங்க, நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரி.